பிறகு அது கிடைக்காமல் வருத்தப்படுவது, குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய அபிவிருத்திக்காக ரொம்பவும் ஏங்குவது, பிறகு கொஞ்சம் அதில் மன உளைச்சல் அப்படிங்கிறதும் ஏற்படாத விருச்சிக ராசிக்காரர்கள் இல்லை. குறிப்பா இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதையும் தவிர எதிர்ப்புகள், எதிரிகள் நிறைய உருவாகக்கூடியது. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விருச்சிக ராசினா ராசியிலேயே சந்திரன் நீசம், அப்போ மனதளவில் ரொம்பவும் அவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது. இவர்களே இவர்களுடைய எதிரிஸ்தானத்தில் ஆட்சி, மேலும் இவர்களுடைய எதிரிஸ்தானத்தில் சூரியன் உச்சம். அப்போ உயர் நிலையில் இருப்பவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவர்களை எதிர்க்கும் பொழுது அவர்கள் எப்படி யோசிப்பார்கள் என்பது இவர்களே நன்றாக யோசித்து ஒரு மாதிரி புலம்பிக் கொள்வது போல் இருக்கும். ஆனால் அவர்கள் என்ன யுக்திகளை கையாள்கிறார்கள் என்பதை இவர்கள் வெகு எளிதாக கண்டுபிடித்து பிறகு அந்த யுக்திகளை முறியடித்து இறுதியில் இவர்களே வென்று வெற்றி வாகை சூடுவார்கள். இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஒன்லைன். ஆனால் அந்த வெற்றிங்கிறது ஒரு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு கிடைக்குமோ கிடைக்காதோ, வேறு வழி இல்லாமல் அந்த வெற்றியை இவர்கள் ரொம்பவும் போராடித்தான் அடைய வேண்டும். அதிகப்படியான கஷ்டம், வம்பு, வழக்கு, நஷ்டம், வறுமையை சந்தித்த பிறகுதான் இவர்கள் பராக்கிரமசாலிகளாக மாறுகிறார்கள். ஓரளவுக்கு நல்ல அசுரனாக மாறுகிறார்கள்னு சொல்லலாம். ரொம்பவும் சாஃப்டா, ஸ்வீட்டா, பொயட்டிக்கா வாழ்க்கையை ஆரம்பித்து அடிவாங்கியே இவர்கள் பராக்கிரமசாலிகளாக, வீரர்களாக, விவேகம் நிறைந்தவர்களாக, போர் புரியும் நபர்களாக மாறுகிறார்கள். பிறகு அந்த வைராக்கியம், தீர்க்க